வெல்கம் டு ஒரு நியூஸ் பல வியூஸ். திரு விஜய் அவர்கள் சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஈரோடுல ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு. அப்போ திமுகவை தீய சக்தி இன்னும் தாவேக்காக, அதாவது அவரோட கட்சியை தூய சக்தி இன்னும் அவரே வர்ணிச்சு பேசியிருக்காரு. அதற்கு ஒரு விளக்கமா திரு எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா அவர்களும் திமுகவை தீய சக்தின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் யோசிப்பேன் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு, இப்பதான் எனக்கு தெரிய வருது அப்படின்லாம் சொல்றாரு. இது ஒரு யதார்த்தமா நம்புற மாதிரி இல்லை இது. அதாவது சென்ற தேர்தல் வரையும் 2021 தேர்தல் வரையும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டுட்டு, ஏன் திமுகவுக்கு ஆதரவா விஜய் மக்கள் இயக்கம் பிரச்சாரம்லாம் பண்ணி அவங்களுக்காக வாக்களிச்சாங்க அப்படிங்கிறத ஆதவர்ஜனாவே சொல்லியிருக்காரு. ஏன் நீங்களே சைக்கிள்ல போய் ஓட் போடும்போது டிஎம்கே கலர் ஷர்ட் பேண்ட்ல தான் போய் ஓட் போட்டீங்க. ஆதவர்ஜனா பேசுனதுக்கு நீங்க எந்த மறுப்பும் தெரிவிக்கவும் இல்லை. ஸோ நீங்க திமுகவுக்கு ஆதரவாக தான் 2021 வரையும் செயல்பட்டீங்க. இப்போ திடீர்னு நீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு இவ்வளவு நாள் அந்த 500 கோடி வருமானத்தெல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு, இப்போ உங்களுக்கு பதவிக்கு வரணும், பதவி சுகத்தை அனுபவிக்கணும்ன்றதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு இப்போ உங்களுக்கு திமுக தீய சக்தி அப்படிங்கிறது திடீர்னு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க, களத்துல இல்லாதவங்களுக்கும் களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கும் நான் பதில் சொல்ல போறது இல்லைன்னு. களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் நீங்க பாரதிய ஜனதாவை தான் சுட்டி காட்டுறீங்க போல இருக்கு. ஏன்னா இது மாநிலத்தில் நடக்கிற சட்டசபை தேர்தல்ன்றதால தேசிய கட்சிக்கு இங்க வேலை இல்லைங்கிற அர்த்தத்துல நீங்க சொன்னீங்களோ என்னமோ, அது வேற விஷயம். ஆனா களத்துல இல்லாதவங்கன்னு நீங்க சுட்டி காட்டுறது, சில பேர் அதிமுகவை தான் நீங்க சொல்றீங்கன்னு சில பேரும், நாம் தமிழர் கட்சியை தான் நீங்க சுட்டி காட்டுறீங்கன்னு சில பேரும் சொல்றாங்க. களத்துல இல்லாதவங்கன்னு நீங்க எப்படி அதிமுகவையும் சரி நாம் தமிழர் கட்சியும் சொல்வீங்க? அவங்க ரெண்டு கட்சிகளுமே தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி போராட்ட களங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா அதிமுக வாரத்துக்கு 2-3 போராட்டங்கள், மாநில பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாம மாவட்ட அளவில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் முன்னிறுத்தி போராட்டத்தை மக்களுக்காக நடத்திட்டு வராங்க. அதாவது எப்ப எதிர்கட்சி ஆனாங்களோ அப்பத்துல இருந்தே இதை செஞ்சுட்டு வராங்க அதிமுக. அவங்கள எப்படி நீங்க களத்துல இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க? ஒருவேளை மக்கள் பிரச்சனைக்காக நடத்தப்படுற போராட்ட களத்தை மீன் பண்ணாம நீங்க ஓட்டு வாங்கி பதவிக்கு வர வேண்டிய தேர்தல் களத்தை மீன் பண்றீங்க அப்படின்னா அப்பவும் அது பொருந்தாது. ஏன்னா அதிமுகங்கிற கட்சி பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக ஒரு தீய சக்தியா ஆகிடுச்சு அப்படிங்கிறத மக்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்காகவே தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அதிமுக. அந்த திமுக எதிர்ப்பு அரசியல தான் தொடர்ந்து அதிமுக திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, ஜெயலலிதா அம்மா அவர்கள் காலத்திலும் சரி தொடர்ந்து செயல்படுத்தி வந்து திமுகவை ஆட்சிக்கு வரவிடாம தடுக்கிறதுல முனைப்பா செயல்பட்டு வந்தது. அப்படியும் திமுக இடையிடையே ஆட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை எட்டி பார்த்துட்டு போயிடும். இது ஜனநாயகத்துல தவிர்க்க முடியாத ஒன்று. அதே சமயம் திமுக கூட்டணி கட்சிகள் தயவு இல்லாம ஆட்சிக்கு எந்த காலத்திலையும் வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு திமுகவினுடைய வளர்ச்சியை செக் வச்சு ஒரு கட்டுப்படுத்திக்கிட்டே வந்தது அதிமுக தான். அதனுடைய அரசியல் திறனும் அதனுடைய அரசியல் முனைப்பும் தான். அதை தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா அம்மா காலத்திலும் சரி அதிமுக செயல்படுத்தி வந்துட்டு இருக்கு, இனியும் வரும். அதற்கான அரசியல் திறனும் முனைப்பும் அதிமுக கிட்ட மட்டும்தான் இருக்கு. விஜய் அவர்கள் காட்டுற திமுக எதிர்ப்பும் திமுகவுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடும் மக்களுக்கு நம்பிக்கைக்குரியதா இல்லை, ஒரு நடிப்பு மாதிரி தான் தென்படுது. திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை தானே தூய சக்தின்னு வர்ணிச்சுக்கிறாரு. அதை அவர் செய்யலாமா? அவருடைய கட்சியில இணைஞ்ச ஆதவர்ஜுனா அந்த தீய சக்தி கிட்ட இருந்து தான் வந்தவர். இப்ப சமீபத்தில் இணைஞ்ச நாஞ்சில் சம்பத் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பு வரை அந்த தீய சக்திக்கு, அதாவது திமுகங்கிற அந்த தீய சக்திக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருந்தவர் தான். இல்ல ஒருவேளை திமுகவும் பாரதிய ஜனதாவும் வச்சுட்டு இருக்கிறதா சொல்ற வாஷிங் மிஷின் மாதிரி நீங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சு இந்த மாதிரி வரவங்களை லாண்ட்ரி போட்டு நல்லா வெளுத்து தான் கட்சியில சேர்த்துக்குவீங்களோ? ஏன்னா உங்க தூய சக்திங்கிற இமேஜை நீங்க மெயின்டைன் பண்ணணும்ல. நன்றி, வணக்கம்.